ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஆஞ்சலி பார்த்திங்கன்னா நம்ம இலக்கிய மாறு வேஷத்தில் போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் விசாரித்து விஷயம்லாம் தெரிஞ்சு இந்த ஆஞ்சலி அந்த ஃபுட்டேஜ் அந்த டாக்டர் கையிலேருந்து வாங்கிட்டு போயிட்டு இலக்கிய எங்கே இருக்க இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இலக்கியா நீ உளவுத்துறை வேலையெல்லாம் ரொம்ப பார்த்துட்டு இருக்க போல இருக்கே அப்படின்ட்டு, நான் என்னடி பார்த்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கிய கருத்துக்கு இந்த வீடியோ கொஞ்சம் பாரு, இது நீ தானா அப்படின்ட்டு கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா, நானா அதை எப்படி நீ சொல்லலாம், இது நானே இல்லை ஏண்டி அந்த ஃபோட்டோவில் அந்த வீடியோவில் இருக்கிறத நானும் ஒன்னாடி அப்படின்ட்டு கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா, ஆமாண்டி நீ தான் அது மாறு வேஷத்தில் போயிட்டு அந்த டாக்டர்களை விசாரிச்சிருக்க அப்படின்ற மாதிரி இந்த அஞ்சலி சரிதான் போடி, நீ தேவையில்லாத என்ன சந்தேகப்பட்டு இருக்க, உன்னெல்லாம் நான் மாட்ட வைக்கணும், நான் ஏண்டி இவ்வளோ தர வேலை பார்க்கணும், உன்னை இந்த வீட்டிலே மாட்டி விட முடியாதா அப்படின்ற மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அஞ்சலி நம்ம இலக்கிய கேட்குறாங்க. இல்லை எனக்கு கண்டிப்பாக தெரியும் நீ தான் அப்படின்ட்டு சொன்னோம். ஆமாண்டி சரி நானே கூட இருக்கட்டும், இப்போ என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்ட்டு கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா, எதுக்காகடி நீ என்னை பற்றியெல்லாம் போயிட்டு விசாரிக்கிற, அதுவும் அந்த டாக்டர் கையில் நீ லஞ்சம் கொடுத்து எதுக்கு நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி எல்லாம் கேட்டு இதுன்னு இருக்க, ஓ நான் ஏதாவது பணம் கொடுத்து ஃப்ராடு பண்ணியிருப்பேன்னு நினச்சி நீ விசாரிச்சுட்டு இருக்கியா, உன்னால் என்ன பண்ணாலும் நான் போலிகார் பண்ணுறத உன்னால் நிரூபிக்க முடியாது, கார்த்தி எப்படி என்னுடைய கைக்குள்ளே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த அஞ்சலி சொன்னது பார்த்திங்கன்னா, அதை பார்க்கலாம். கார்த்தி தக்க எவிடன்ஸோடு நான் நிரூபிக்கிறேன் கூடிய சீக்கிரமே. அப்போ கார்த்தி எப்படி நம்பாத போகிறான்றதை பார்க்கலாம். அப்போ உன்னை கார்த்தி அவனே அடித்து விட்டு வெளியே துரத்துவான் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இலக்கிய சொன்னதை பார்த்திங்கன்னா, ரெண்டு பேருக்கும் பார்த்திங்கன்னா வாக்குவாதம் முத்திடுங்க. அதுக்காக நம்மளுடைய கௌதம் சார் அஞ்சலி உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு போ, நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம், உன்னால் முடிஞ்சுட்டு ஆனத்தை நீ பார்த்துக்கோ, நாங்கள் என்ன பண்ணுறன்றதை நீ நடக்க போகிறப்போ நீ பாரு அப்படின்னு நம்ம கௌதம் சார் சொல்கிறேங்க. கடுப்பாக அந்த அஞ்சலி பார்த்திங்கன்னா ரூமுக்குள்ளே போயிட்டு, என்ன அந்த கௌதமும் இலக்கியம் சேர்ந்துக்கிட்டு நம்மளை துரத்தத்துலேயே குறியாக இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே யோசிக்கிறீங்களே, ஏதோ ஒரு வழி பண்ணி ஆகணுமே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பைரவி கிட்ட போயிட்டு, ஆண்டி நீங்கள் ஏன் ஆண்டி நீங்கள் சும்மாவே இருக்கீங்க, இலக்கிய கூடிய சீக்கிரம் வீட்டை விட்டு அனுப்புறேன்னு சொன்னீங்க, பதுங்கி பாயிரன்னு சொன்னீங்க, ஆனால் எதுவுமே பண்ணலையே, உங்களை நான் என்ன தான் பண்ணுறது ஆண்டி, டக்குன்னு ஏதோ ஒரு வழி பண்ணி அந்த கௌதமும் இலக்கியம் கௌதம் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இலக்கியா இந்த வீட்டை விட்டு கண்டிப்பாக அனுப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்ன பார்த்தீங்கன்னா, என்ன நம்மளோட இந்த அஞ்சலி இவ்வளோ ஆர்வமாக இருக்கா, ஒருவேளை நம்மளை மாதிரி இந்த அஞ்சலி ஏதோ ஒரு விஷயத்தில் இலக்கிய கையில் சிக்கிட்டாளா அப்படின்ட்டு நம்மளுடைய பைரவியும் யோசிக்க போகிறாங்க. அவங்க யோசிக்கிறது சரியாக தாங்க யோசிக்கிறாங்க. கூடிய சீக்கிரமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய அஞ்சலியோட போலிகர்ப்பும் வெட்ட வெளிச்சத்துக்கு அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போகிறாங்க. வரப்போகிற எபிசோடு எல்லாமே இந்த மாதிரி தாங்க இருக்க போது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மறக்காம நம்ம